வணக்கம், வெல்கம் டு சினிமா பெட்டி யூடியூப் சேனல். ஆக்டர் சிவகார்த்திகேயன் நடித்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படம் பிரின்ஸ். இந்த படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸும் லாஜிக் மிஸ்டேக்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். படத்தை பார்த்தவங்க இந்த வீடியோவை பாருங்கள். இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த படத்தோடைய டைட்டில் போடும்போதே நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா அந்த டைட்டிலுக்கு பின்னாடி மேப்போடைய டிசைன் கொடுத்துருப்பாங்க. இந்த படத்தில் ஃபாரின் பொண்ணுக்கும் தமிழ்நாட்டு பையனுக்குமான கதையை பற்றி தான் நாங்கள் இந்த படத்தில் சொல்ல வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத டைட்டிலையே டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தில் நடித்தவங்க பேர் போடும்போதே பேக்ரவுண்டில் முக்கியமான பிளேஸ் எல்லாமே வர்ற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோடைய ஸ்டார்டிங்லேயே ஜாதி பிரச்சனை வச்சு ஒரு சீன் வச்சுருப்பாங்க. பொண்ணு லவ் மேரேஜ் பண்ணி ஓடி போயிடுச்சு அப்படின்னு. அப்போதைக்கு சத்யராஜ் 2 பேர் கையில் அருவாளை வச்சு பிளட்டுக்காக கையை கீறி விட்டுருப்பாரு. அதுக்கடுத்து 2-3 சீனுக்கு அப்புறம் சத்யராஜோடைய பொண்ணையும் மாப்பிள்ளையும் காமிப்பாங்க. அப்போது இந்த 2 பேரோட கையிலையுமே பேண்டேஜ் இருக்கும். ஃபஸ்ட்டு சீனோட கண்டினியூட்டி மிஸ் பண்ணாமலே கட்டு போட்டிருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் ஜெசிகான்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டில் எக்கச்சக்கமான டீட்டெயிலிங் ஒர்க்கு கொடுத்துருப்பாங்க. இந்த பாட்டோட வரிகளுக்கு ஏற்ற மாதிரியே விஷுவலாக நமக்கு காமிச்சிருப்பாங்க. இந்த பாட்டோட லைனில் கேண்டி கிறிஸ்ட்னு சொல்லும்போது கேண்டி கிறிஸ்ட் ட்ரெஸ் போட்டு வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி கேர்பரேஜ்னு சொல்லும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி காஸ்டியூம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. வைரமுத்து ஃபேன் லைன் வரும்போது வைரமுத்து எழுதிய கருவாச்சி காவியம் புக்கை காட்டியிருப்பாங்க. லண்டன் பிரிட்ஜும் பேசின் பிரிட்ஜும் ஒன்றா சேர்ந்தா செமகெத்துன்னு ஒரு லைன் வரும். அப்போதைக்கு சிவகார்த்திகேயன் பிரிட்ஜு மேலே நிற்கிற மாதிரி ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க. இங்கிலீஷில் வீக்கு அப்படின்னு ஒரு லைன் வரும் இந்த பாட்டில். அந்த லைனோட கனெக்ட் பண்ணுற விதமாக பாட்டில் கார்டோட காமெடி சீனை வச்சுருப்பாங்க. இந்த சீனில் சூரி ஆஸ்திரேலியாவில் வாஷிங்டனில் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்கிற ஒரு டைலாக் இருக்கும். சத்யராஜ் இந்த ஆஸ்திரேலியா வாஷிங்டன் அப்படிங்கிறத வச்சு சூரி பொய் சொல்கிறாருன்னு கண்டுபிடிச்சிருவாரு. சத்யராஜுக்கு எப்படி வாஷிங்டன் ஆஸ்திரேலியாவில் இல்லை அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னா ஜெசிகா வந்துட்டு போனதுக்கு அப்புறம் இந்த ஒரு சீனில் மேப்பில் முக்கியமான இடங்கள்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத படிக்கிற மாதிரி ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க. இது மூலமாக வாஷிங்டன் அமெரிக்காவில் தான் இருக்குது அப்படிங்கிறது சத்யராஜுக்கு தெரிகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் சத்யராஜ் ஆர்டிஓ ஆஃபீஸில் வேலை பார்த்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த ஒரு ஷாட்டில் ரிட்டையர் ஆர்டிஓ ஆஃபீஸர்னு டைலாக் மூலமாக கன்வே பண்ணியிருப்பாங்க. அதனால் கூட சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினத்துக்கும் கொடியேற்றுறதுக்காக பிரேம்ஜி கூப்பிட வர மாதிரி 2-3 சீனும் வச்சுருப்பாங்க. சத்யராஜுக்கு தேசப்பற்று அதிகமாக இருக்கும் இந்த கதையில். அதனால தான் மகனையும் சோசியல் டீச்சராக காட்டியிருப்பாங்க. உலகநாதங்கிற கேரக்டரில் சத்யராஜ் ட்ரீமில் வேலுச்சாமி தாத்தாவை பார்க்கறதுக்காண்டி போயிருப்பார். அப்போ வேலுச்சாமி தாத்தா என்ன சொல்லுவார் அப்படின்னா சுப்பிரமணி எப்படி இருக்கிறான் அப்படின்னு கேட்பாரு. சுப்பிரமணிங்கிறது இந்த படத்தில் எங்கேயுமே காமிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் சுப்பிரமணிங்கிறது உலகநாதனுடைய அப்பா பேர் தான் சுப்பிரமணியாக இருக்கும். ஏன்னா உலகநாதன் தாத்தாவை பார்க்கறதுக்கு தான் போயிருப்பார். ஸோ உலகநாதனுடைய அப்பா பேர் சுப்பிரமணியாக இருக்கும். இப்போ இந்த படத்தில் வர லாஜிக் மிஸ்டேக்ஸ் எல்லாம் பார்ப்போம். இந்த படத்தோடைய பெரிய லாஜிக் மிஸ்டேக்ஸ் என்னதுன்னா, இந்த படத்தில் பாதி பேருக்கு பேரே வச்சுருக்க மாட்டாங்க. சிவகார்த்திகேயனுடைய ஃப்ரெண்டு 3 பேருன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த 3 பேருக்குமே பேர் இருக்காது. அதே மாதிரி சத்யராஜோடைய இன்ட்ரோ சீனில் 2 பேருக்கு கையை அருவாளை வச்சு கிழிச்சிடுவார். அவருக்குமே 2-3 சீனு டைலாக்லாம் வச்சு கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவருக்கு பேர் வச்சுருக்க மாட்டாங்க. அதே மாதிரியே மகேஷ் கூட இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸு சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. மகேஷோடைய பேர் மட்டும்தான் அடிபடுமே தவிர மற்ற 2 ஃப்ரெண்ட்ஸோடைய பேர் வந்திருக்காது. இதில் இன்னும் ரொம்ப முக்கியமான மிஸ்டேக் என்னன்னா, இந்த படத்தில் சிவகார்த்திகேயனுடைய பேர் அன்புன்னு இருக்கும். ஆனால் அவருடைய ஃபுல் நேம் அன்பரசன். இந்த அன்பரசனுங்கிற பேரை எங்கே காமிச்சிருப்பாங்க அப்படின்னா அவருடைய ஐடி கார்டில் மட்டும்தான் அன்பரசனுங்கிற பேரை காட்டியிருப்பாங்க தவிர மற்றபடி இந்த படம் ஃபுல்லாகவே அன்பு தான் சொல்லியிருப்பாங்க. சத்யராஜோடைய மருமகனாக ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பார் ஒருத்தர். அவருடைய பேருமே இந்த படத்தில் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கிற மாதிரி ஒரு 2-3 சீனில் காமிச்சிருப்பாங்க. மற்றபடி அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் எந்த ஒரு கம்பெனி சீனுமே இருக்காது. தங்கச்சிக்கு 2-3 சீனு தான் பார்த்தா மாப்பிள்ளைக்கும் மச்சானுக்குமே எந்த ஒரு சீனுமே சேர்ந்து நடிக்கிற மாதிரி சீன் இருக்காது. இந்த படத்தோடைய ஸ்டார்டிங்லையும் கிளைமேக்ஸ்லையும் ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட் ஒருத்தர் வருவார். அவருடைய பேருமே இந்த படத்தில் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த படத்தில் சிவகார்த்திகேயனுடைய இன்ட்ரோ சீனில் பார்த்தீங்க அப்படின்னா சினிமாவுக்கு வந்திருப்பார் சிவகார்த்திகேயன். அப்போ ஒரு கவுண்டர் கொடுப்பாரு. படத்துக்கு வந்தவங்க எல்லாரும் சிரிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இப்படி இல்லாமல் சிரிப்பாங்க எல்லாரும். இந்த ஒரு சீனில் லேண்டு பிரச்சனைக்காண்டி பிரேம்ஜியும் பிரிட்டிஷ்காரரும் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. பிரிட்டிஷ்காரருக்கு தமிழ் நல்லா புரிகிற மாதிரியும் இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. அது எப்படி தமிழ் தெரியும்?
இந்த பையன் 9th படிக்கிற பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்ததா சொல்லி அடித்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்க. ஒரு 4-5 சீன் போனதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் ஒரு கிளாஸுக்கு வந்திருப்பார். அந்த கிளாஸுமே 9th கிளாஸாக தான் இருக்கும். அந்த பையனும் 9th படிக்கிற மாதிரி தான் கட்டியிருப்பாங்க. அப்புறம் ஏன் 9th படிக்கிற பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்தன்னு அடிக்கணும்? அவனும் 9th தானே. இவனுடைய பேரையும் இந்த படத்தில் எங்கேயுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. பிம்பிலிக்கு பிலாபி பாட்டில் க்ளோஸ்அப் ஷாட்டில் கார் இந்த மாதிரி தான் நிற்கும். அதுக்கு அடுத்த ஃப்ரேம்லேயே லாங் ஷாட்டில் காட்டும்போது காரோடைய பொசிஷன் சேஞ்ச் ஆகிருக்கும். அது எப்படி காரோடைய பொசிஷன் சேஞ்ச் ஆகிருக்கும்? இந்த படம் ஃபுல்லாகவே சிவகார்த்திகேயன் இந்த மொபைல் கேஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் ஹூ ஐ எம் ஏ பாட்டில் மட்டும் முன்னாடி ஜெசிகாவுக்கு மெசேஜ் அனுப்புகிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அந்த சீன் அப்போது ஃபோனை கவனிச்சிங்க அப்படின்னா ஃபோன் கவர் சேஞ்ச் ஆகிருக்கும். அதுக்கடுத்து வர சீன்ஸ் எல்லாமே பழைய ஃபோன் கவராக தான் இருக்கும். அது எப்படி? இதெல்லாம் இந்த படத்தில் நான் நோட் பண்ணின சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ், மிஸ்டேக்ஸ். இதை தவிர நீங்கள் இந்த படத்தில் ஏதாவது நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டாடா பாய்.